தரமணி மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா மேரேஜ் மந்த்ரா அந்த புக்குடைய ஆத்தர் டாக்டர் கிரீஷ் அவருடைய human-connect.in அந்த வெப்சைட் உள்ளே போங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இல்லை நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ. ஒரு அரை மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லது. ஏன்னா அவர் ஆஃபர் பண்ணுறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஹீலிங் மெத்தட்ஸு. ஒன் டைம் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்ச் பாசிட்டிவாக அப்கிரேட் ஆகும். தரமணி மழைக்காலத்தில் தவிக்கும் தத்தளிக்கும் சென்னை போல தத்தளிக்கும் சாஃப்ட்வேர் மக்கள். ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு, அம்மா நாய் வந்து பிள்ளை நாய்களுக்கு வந்து பால் ஊட்டிகிட்டு இருக்குது. திடீர்னு வந்து ஒரு கூவத்தோட ஷாட்டு, தரமணியோட ஏரியல் ஷாட்டு, அந்த பள்ளிக்கரணை மார்ஷோட ஏரியல் ஷாட்டு, ஆண்ட்ரியாவுடைய பர்ஃபார்மன்ஸு, ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸு, வருகிற டைலாகுகள், இதுக்கு இடையில் பயங்கரமான சீரியஸான ஒரு சீனுக்கு இடையில் ராமுடைய கமெண்ட்ரி. இப்படி எதை பாராட்டுறது அப்படின்னு தான் எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இது ஆர்ட். நான் வந்து சினிமா அப்படிங்கிறது வந்து வெறும் காசு போட்டு காசு எடுக்கும் விஷயம் அப்படின்னே வந்து எனக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஓகே ₹1 போட்டால் ₹1.5 எடுக்கிறது போல் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அதோட ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அது தமிழ் சினிமாக்குள்ளே என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் ஹேண்டாக பார்த்தேன். பழைய படங்கள் பார்த்துருக்கேன், பட் சமகாலத்தில் ஒரு சினிமாவை பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறப்போ என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா, ஒரு ஷாட் ஒன்று வருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே போயிட்டு ஒரு பாடி வந்து இழுத்துட்டு வருவார். அந்த ஷாட் அந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் என்ன ஆகுனா கிளென்ஸ் ஆயிரும். அதாவது நீங்கள் செஞ்ச பாவங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் ஒரு புது மனிதனாக நீங்கள் மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு தந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வசனங்கள், அந்த டப்பிங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரில, அவ்வளோ அழகாக டப் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. சவுண்ட் ரெக்கார்டிங் டீம் வந்து எக்ஸப்ஷனல் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்து நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அவ்வளோ மெல்லிஸாக வந்து ஒரு வாய்ஸ் போகும், ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நமக்கு வந்து கேட்குதுங்க. அது வந்து வேறு லெவல், அப்படி ஒரு மேலே இது வேறு படம்டாது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேயும் ஒரு ஷார்ட்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த கலர் காம்பினேஷன்லாம் போட்டு அது அப்படியே ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமாக வந்து வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து உள்ளே என்ன ஒர்க் பண்ணாங்க, என்ன மேஜிக் பண்ணாங்க அப்படின்னு தெரில. அதான் அதோட ஃபீலிங் உங்களை வந்து ஹார்ட்டை ஹெவியாக்கிக்கிட்டே போகுதுங்க. ஏன்னா சொல்கிற அத்தனையுமே உண்மை. இதில் என்ன அசிங்கம் அப்படிங்கிறது என்ன இருந்தது அப்படின்னு தெரில. எந்த வெங்காயமும் இல்லை, உள்ளே இருக்கிறது அத்தனையும் உண்மை. இன்றைக்கி தரமணியில் அந்த சாஃப்ட்வேர் லைன் நடக்கிறதும், மனிதர்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேடாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற விஷயமும், அதாவது விமனிசம், அந்த ஃபெமினிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு விதம். என்ன நீலாம் தம் அடிக்கிற அப்படின்னா, நீ உன் பிள்ளைக்கெல்லாம் உனக்கெல்லாம் பிள்ளை இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து நீ கூட தான் உங்கள் அம்மாவுக்கு பிள்ளை அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்லும்போது வரும் விசில்கள். இதுக்கு அத்தனைக்கும் இடையில் ராம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இலங்கை பிரச்சனையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். தமிழர் மீனவர் பிரச்சனையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆக்சுவலாக அது ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் வந்து எதுக்கடா பண்ணார் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் அரினாவில் வந்து சப்மிட் ஆகும். அப்போது அவங்களுடைய பிரச்சனையை எடுத்து முன்னாடி வச்சா ஒரு மைலேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கார் ராம். தமிழனாக ராம் அங்கே வந்து எங்கேயோ உயர்ந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும். ஒரு உண்மையான கலைஞன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கும் அந்த படைப்பினுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி முதலாக வந்து 100% வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை ஆடியன்ஸ் அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறதான் வந்து பியூட்டியே. ஏன்னா ராம் இது வரைக்கும் வந்து 5 வருஷம் அஹெட்டாக தான் படம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. நான் அதை இன்றைக்கி அவங்க சினிமோட்டோகிராஃபர் ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்கள் வந்து 2022க்கான படத்தை இப்பயே ஷூட் பண்ணி ரெடி பண்ணிடுங்க, ஏன்னா நீங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து ஒன்று எடுத்துருவீங்க அப்படின்ட்டு. அவ்வளவு தூரம் இயல்பை அழகாக கனெக்ட் பண்ணுகிற ஒரு அருமையான படம் வந்து இந்த தரமணி. இதுக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயமுமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற, நம்மளை அஃபெக்ட் பண்ணுகிற விஷயங்கள். அதை எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நல்ல வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி அடல்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிறது வந்து அந்த ஏவும் அந்த படத்தில் போஸ்டர்ஸில் வர அந்த கேப்ஷனும் தான். ஒரு அடல்ட்டாக ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் கிளாஸ் சினிமா. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டினா என்ன ஒரு ஃபீலிங் வருமோ அந்த ஒரு ஃபீலிங்கை, அந்த ஒரு குவாலிட்டி உணர்ந்துட்டு நீங்கள் வெளில வருவீங்க. ஏன்னா கண்டென்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆண்ட்ரியாவுக்கு இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சா ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா வந்து நடிக்கல, வாழ்ந்திருக்காங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு வெள்ளை சதையுடைய ஒரு பெண் நாளைக்கு வந்து ஸ்கர்ட் போட்டுட்டு நாளைக்கு வந்து கொஞ்சம் கிளாமராக ரோட்டில் போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆண்ட்ரியா கூட ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு நாம் இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு நம்ம கூட்ட வந்து உள்ளே போகுது. டாப் கிளாஸ் ஆக்டிங், டெஃபினெட்லி ஷி டிசர்வ்ஸ் அ நேஷனல் அவார்ட். இன்னொரு பக்கம் மேல் லீடு
அவரும் பார்த்தீங்கன்னா பிச்சிருக்கார் மனுஷன். நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இது எப்படி எடுத்தாங்க, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விட்டுட்டு ஓடிடலாம் அந்த ராம அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணாரோ என்னமோ தெரில. ஆனால் அவ்வளவு இயல்பாக நேர்த்தியாக வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பையன், அவனை பார்த்தா அவ்வளோ க்யூட்னஸ், அவ்வளவு அன்பு, அதுக்கிடையில் வருது புறாக்கள். அன்பு தான் வந்து நிறைஞ்சு கிடக்குது இந்த படம் ஃபுல்லாக. ராமுடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதும் இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும்னு ஆசைங்க, எனக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல டு பி ஹானஸ்ட் வித் யூ. எனக்கு வந்து ஏதாவது சொல்லி அப்படி சுருக்கி, ஏதாவது நான் பெரிய கவிஞனாக இருந்தாலும் சொல்லிடுவேன், ஒரு 4 வரைக்கும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வெளில வரும்போதும் நான் சொல்கிற அதே விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட்டுங்க. அதாவது யுவனுடைய மியூசிக் அப்படிங்கிறது முதல்ல அந்த டைட்டில் காலில் வர மியூசிக்கே வந்து அவருடைய ஆக்சுவல் இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடும். யுவனுக்கு இது வந்து வேற லெவல். ராமுடைய படங்கள் அடிக்கடி பண்ணணும் யுவன். ஏன்னா யுவன் நிஜமான யுவனை வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறார். அந்த கடைசியில் வந்து அல்லாவுடைய அந்த பாடல் வரும்போது வந்து கண்ணில் தெரியாமல் வந்து நம்மளே அறியாமல் கண்ணீர் வந்துடுது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் ஒரு 150 ரூபாயோ 120 ரூபாயோ 80 ரூபாயோ நீங்கள் எங்கிருந்தாலும் சரி கொடுத்து ஃபேமிலியாக போய் உட்காந்து பாருங்கள். அடல்ட்டாக ஃபேமிலியாக போய் உட்காந்து பாருங்கள். திஸ் மூவி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ் சினிமா. நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு 90 மார்க்குகள் தருவேன். அத்தனை தகுதியும் உள்ள ஒரு படம் இது. நீங்கள் பார்த்தா ஒத்துக்குவீங்க. cinebee.in அங்கே தான் போயிட்டு, அவங்க iOS ஆண்ட்ராய்டு ஆப் கூட இருக்குது, அங்கே தான் போய் நான் ரேட் பண்ணேன். நீங்களும் போயிட்டு வந்து ரேட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ரேட்டிங்க்கு பேஸ்டாக உங்களுக்கு வந்து படங்கள் அப்படின்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். இந்த படம்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். விமர்சனம் பிடிச்சிருந்துச்சா லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுக்கெலாம் வந்து வெளியிடுங்க. ஷேர் பண்ணுமா, ஷேர் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.